ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெசிகா ஹேரி விலாக்ஸ். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 7th மந்த்து பேபிக்கு வந்துட்டு என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு என்னுடைய பாப்பாவுக்கு என்னென்ன ஃபுட்டு வந்து நான் 1 வீக்கில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சேனலை வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்திருக்கேன். ரெண்டும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்துட்டு நான் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த நெய் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணது. தினமும் வந்துட்டு நம்ம வீட்டில் பால் காய்ச்சும் போது அதில் ஆடை இருக்கும் இல்லையா, அந்த ஆடையை எடுத்து வச்சு எப்படி நெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் லாங் வீடியோவில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீடு இருக்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாலாடையிலிருந்து பட்டர் வந்துட்டு எப்படி எடுக்கிறது, அந்த பட்டர் வச்சு நம்ம எப்படி நெய் உருக்குறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக வந்துட்டு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஃபுட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக தான் வந்துட்டு நான் நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய் வந்துட்டு லைட்டாக சூடானதும் நான் ஊற வச்சுருந்த பச்சை பயிரையும் அரிசியும் வந்துட்டு இப்போ அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். விசில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 விசில் கிட்ட வந்து விட்டு எடுத்தோம்னா அரிசியும் பச்சை பயிரையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வந்துட்டு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்திக்கிறதும் நல்லது தான். ஸோ ஒரு 8 to 10 விசில் வந்து விட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் குக்கருடைய ப்ரெஷர் வந்து அடங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் பச்சை பயிரும் நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு மத்து இல்லைன்னா மேஷர் யூஸ் பண்ணி நம்ம நல்லா மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பச்சை பயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கும். ஸோ சாப்பாடு வந்துட்டு நம்ம மசிக்கும்போது அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறதுனால நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் வந்துட்டு கூழ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டுறாங்க. இந்த மாதிரி மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா மென்று மென்று சாப்பிட்றாங்க. உங்களுடைய குழந்தைகளும் வந்துட்டு மசிச்சு கொடுத்தா சாப்பிட்றாங்களா, இல்லை இன்னும் வந்துட்டு கூழ் மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் இது கொடுத்துட்ருக்கேன். ஒரு கிழங்கு இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்துட்டு பீசஸாக கட் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அதுலேருந்து ஒரு 2 பீஸ் வந்துட்டு நான் நல்லா கையிலேயே மசிச்சு கொடுத்தேன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 பீஸ் கிட்ட வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்க. நானும் வந்துட்டு கம்பல் பண்ண மாட்டேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்குறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் கெயினும் கூட ஆவாங்க. அதனால வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ, ஃப்ரூட்ஸ் இது மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா மதியத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு மாதிரி தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அதுவும் மதியம் வந்துட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னா இந்த சாப்பாடு வந்துட்டு ஈவினிங் டைமில் தான் நான் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ ஈவினிங்காக வந்துட்டு அவங்க இந்த சாப்பாடு எடுத்துக்கிறது மூலமாக நைட்டு வந்துட்டு கொஞ்சம் பசி தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. நானும் கொஞ்சம் நம்புகிறேன். நைட்டு வந்து கொஞ்சம் பசி தாங்கினாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தூங்கிக்குவாங்க, நம்மளும் தூங்கிக்கலாம் அப்படின்லாம் நான் யோசிப்பேன். ஆனால் எப்போவும் அது மாதிரி இருக்காது இல்லையா. ஒவ்வொரு டைம் வந்துட்டு நடுவில் எந்திரிச்சுப்பாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம், 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நடுவில் எந்திரிப்பாங்க. எப்பவும் போல தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை, ஈவினிங்காக நம்ம சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நைட்டு நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்களும் வந்துட்டு இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்களும் வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன், நைட்டு தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் வந்துட்டு இன்றைக்கி நான் அந்த சாப்பாடு கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கேரட் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெய் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியும் பருப்பை ஆட் பண்ணிவிட்டு கேரட்டும் வந்துட்டு அது கூட ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 8 விசில் கிட்ட நான் விட்டு எடுத்திருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் இந்த கேரட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இதே போல் தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த பருப்பு மத்து யூஸ் பண்ணி தான் நான் நல்லா கடைஞ்சி எடுத்தேன். ஸோ இதனுடைய டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சில நேரம் வந்துட்டு சமைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டவுட் வரும். நம்ம மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுக்குறோமா, இல்லை நிறைய பேர் இது போல் கொடுத்துட்ருக்காங்களா, இல்லை நம்ம தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்லாம் டவுட் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் வந்திருக்கா, பயம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்.
ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொய்யாப்பழம் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக தான் பழுத்து இருந்துச்சு. சரி இது ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கொடுத்துருந்தேன். ஸோ 6th மந்த்தில் பார்த்திங்கன்னா, நான் கொய்யாப்பழம் வந்துட்டு பாப்பாவுக்கு நான் கொடுத்ததில்ல. ஸோ அதனால் 7th மந்த்தில் கொடுக்குறதுனால சரி நம்ம ஸ்டீம் பண்ணியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளே இருக்கிற கொட்டை எல்லாமே வந்துட்டு நீக்கிட்டு மேலே இருக்கிற தோலையும் வந்துட்டு நீக்கிட்டு தான் நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் பாப்பாவுக்கு நான் கொடுத்தேன். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நம்ம 6th மந்த்தில் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணியும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்துட்டு மஸ்ச்சும் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்பிள் வந்துட்டு ஒரு நாள் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன். இப்போது வந்துட்டு நான் ஆப்பிள் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நல்லா மசிச்சு அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இப்போது வந்து ரொம்ப குளிர்காலமாக இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் டைரெக்டாக இன்னும் கொடுத்தும் பழக்கலை. ஸோ அதனால் நான் ஸ்டீம் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். பாப்பாவுக்கு வந்துட்டு கோல்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஸ்டீம் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஆப்பிள்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். நமக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைனா கூட தாங்கிக்கலாம். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி மைண்டெலாம் அப்செட் ஆகிடுது. எந்த வேலையுமே செய்ய தோண மாட்டேங்குது. ஸோ அதனால் எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு பேசாமல் ஸ்டீம் பண்ணியே வந்துட்டு என்ன மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இன்னும் ஸ்டீம் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி சீசனில் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ஃபுட்டுன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பயிறு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொடுக்கும்போது நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி அந்த மாதிரி தான் வந்துட்டு சாப்பாடு செஞ்சு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் குவான்டிட்டி வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூனாக நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடு கூட கொடுத்து பழக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த அரிசி, பச்சைப்பயிறு கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா, இல்லைனா அரிசி, பருப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு காய் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுக்கணுன்னு ஆசை. ஸோ அதனால தான் வந்துட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு, வழக்கம் போல் வந்துட்டு நெய் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி தான் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரட்டும் அதுக்கப்புறம் பீன்ஸு. கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கேரட் கிட்ட வந்துட்டு நல்லா மேலே இருக்கிற தோல் எல்லாமே நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீன்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒரு பீன்ஸ் மட்டும் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அரிசியும் பச்சைப்பயிறு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 விசில் கிட்ட விட்டு எடுத்தோம்னா போதும். நல்லா வந்துட்டு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு கொடுத்தாலே போதும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இப்போ வந்து வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக செஞ்ச பருப்பு பொடின்னு சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா, அவங்க நேம் வந்துட்டு ஜெயா. ஸோ அவங்களுக்கு தான் இந்த கிரெடிட்ஸ். அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பாக்காக இந்த பொடி வந்துட்டு செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க. நாங்களுமே வந்துட்டு இந்த பொடியை வச்சு சாப்பாட்டில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி அந்த அக்காவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபுட் கொடுத்தேன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு சமைச்ச சாப்பாடுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாப்பாடு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு வந்துட்டு நான் சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை ஃபைன் பவுடர் அரைச்சதுக்கப்புறம் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்துட்டு கொடுத்து பாருங்கள். நல்லா சாப்பிடுவாங்க. வெயிட் கெயினும் கூட ஆவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபுட் கொடுத்தேன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு அரிசி வந்துட்டு எங்களுக்கு ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசிலேயே வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பாப்பாவுக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நெய் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசி, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கூட வெஜிடபிளுக்கு உருளைக்கிழங்கு தான் வந்துட்டு நான் கட் பண்ணி போட்டிருந்தேன். உருளைக்கிழங்கு நல்லா தோல் எல்லாமே நீக்கிட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறம் தான் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னாலே நல்லா சாப்பிடுவாங்க.
ஓகே, அவ்வளோதான். நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்கிட்ட எதுவும் நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தெரியாத விஷயங்கள நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் உங்கள் ஃப்ரீ டைமில் சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.